அறம் செய்ய விரும்பு என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் திருமதி கபிலா விசாலாட்சி அவர்களை வரவேற்று அவர்களை நம்மிடையே அறிமுகம் செய்து வைக்குமாறு ஸ்ரீமதி ஜோதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மூர்த்தி பூஜா மூலம் குரு பதம், மந்திர மூலம் குரு வாக்கியம், மோக்ஷ மூலம் குரு கிருபா, மோக்ஷ மூலம் குரு கிருபா. Hari Om. With the blessings of Pujya Gurudev Swami Chinmayananda Ji, Swami Vivekananda Ji and Brahmachari Ditesh Ji, திருமதி கபிலா விசாலாட்சி அவர்களை சபைக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருமதி கபிலா விசாலாட்சி ஆய்வாளராக தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் திருச்சியில் பணிபுரிகிறார். காரைக்குடி அருகே ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் திருமதி கபிலா விசாலாட்சி. கபிலா அவர்கள் தனது பள்ளி படிப்பை டிவிஎஸ் மெட்ரிக் பள்ளியில் படித்த பின்பு தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தார். அத்துடன் நின்றுவிடவில்லை இவரது பயணம். திருமணத்திற்கு பிறகு தியாகராஜர் மேலாண்மை பள்ளியில் தனது முதுகலை வணிக மேலாண்மை பட்டத்தை பெற்றார். 2 முறை தங்க பதக்கத்தையும் வென்றார். அவர் கல்லூரியில் சிறந்த மாணவி என்ற பட்டத்தையும் பெற்றார். பின்னர் IEEE 2014 நடத்திய விளக்கப்பட காட்சிக்கான போட்டியில் சிறந்த விளக்கப்பட காட்சியாளர் என்னும் விருதையும் பெற்றார். 2015ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை இணை மின் பொறியாளராக திகழ்ந்த அவர் பின்பு டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு பிரிவில் பயிற்சி பொறியாளராக திகழ்ந்தார். இவரது படைப்புகள் IEEE, IIM போன்ற பல முன்னணி நிறுவனங்களால் ஆய்வு கட்டுரைகளாக வெளியிடப்பட்டுள்ளன. சன் டிவி, விஜய் டிவி, ஜெயா டிவி, பொதிகை டிவி போன்ற முன்னணி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனங்களில் பல உரையாடல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன் பேச்சாற்றலை வெளிப்படுத்தியுள்ளார். ஆனந்த விகடன் 2011ஆம் ஆண்டு நாளிதழில் சண்டே ஸ்பெஷலில் இவரது சாதனைகளும் பேட்டிகளையும் தொகுத்து வெளியிட்டுள்ளது. சுமார் 120 விருதுகளை பெற்றுள்ளார். இவர் யுவகலா பாரதி என்னும் பட்டத்தையும் பெற்றுள்ளார். மிகவும் ஆர்வத்தோடு இன்னும் படித்து வருகிறார் தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் PhD. அருகே இருக்கும் மனிதரை எல்லாம் அன்போடு ஆரத்தழுவும் பாசிட்டிவ் எனர்ஜி இவரது மந்திர சாவி. அறிவு தேடல் இவரின் ஆராய்ச்சி படி என்றால் ஆன்ம தேடலோ இவரது அன்னை தமிழ். தேங்க்யூ. ஹரி ஓம். தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன். எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டே. சக்தியின் ஆற்றலை நமக்கு எடுத்து சொன்ன சுவாமிஜி அவர்களுக்கும் அரங்கிலே இருக்கின்ற அத்துணை அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கம். எனக்கும் சின்மயா மிஷனுக்குமான தொடர்பு இப்ப இங்க நான் பேச வர்றதுக்காக அவங்க என்னை கூப்பிட்டு இந்த 2 மாச தொடர்பு கிடையாது. எனக்கும் சின்மயா மிஷனுக்குமான தொடர்பு 1, 2 அல்ல 15 ஆண்டுகளுக்கு முன்னால் படைக்கப்பட்ட தொடர்பு. ஏன்னா நான் இங்க இருக்கிற டிவிஎஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில தான் படிச்சேன். ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பள்ளியிலிருந்து 3 நாட்கள் சின்மயா மிஷனுக்கு எங்களை அழைத்து செல்வார்கள். அங்க காலையில 4 மணிக்கு விசில் ஊதி வந்து எழுப்பி விடுவாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணி பஜனை பாடி நல்ல உணவு கொடுத்து விளையாட்டோடு அறிவையும் கொடுத்து இன்றைக்கு நான் ஒரு பேச்சாளராக ஒரு சிறந்த மாணவியாக இன்றைக்கு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அடித்தளத்தை அமைத்தது. எப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையில் இருக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய டிவிஎஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியும் இந்த சின்மயா மிஷனும் தான். இந்த நேரத்திலே என்னுடைய குருவான குககுமாரி மேடம் இங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நான் 6ஆம் வகுப்பு படிச்சேன். அவர்களை நினைவு கூறுவதிலும் எனக்கு இங்கே பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா ஒழுக்கம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. படிச்சிடலாம், எப்படி வேணாலும் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம். ஆனால் அந்த அடிப்படை ஒழுக்கம் தான் நம்மளை வாழ்வில் மேலும் மேலும் உயரச் செய்யும். அந்த ஒழுக்கத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தது சின்மயா மிஷனும் டிவிஎஸ் பள்ளியும் என்னுடைய குககுமாரி மேடமும் தான்.
ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 6வது படிக்கும் போது குதகுமாரி மேடம் நான் அடி வாங்கியிருக்கேன். பிரேக் டைம்ல நான் வந்து அந்த பெஞ்ச் மேல சேர், அப்பெல்லாம் நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன், பெஞ்சில் ஏறி ஓடிட்டு இருந்தேன். மேடம் வந்து இப்போ வைஸ் பிரின்சிபல் எங்க ஸ்கூல்ல 6th 7th 8th வைஸ் பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு அப்ப அடிச்சாங்க. அந்த அடிதான் இன்றைக்கு நான் இங்கே நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த மதுரை மண் எடுத்துட்டோம்னா சுவாமிஜி அவர்கள் சொல்லும் போது ரொம்ப அழகா சொன்னாங்க. மீனாட்சி அம்மை இங்க இருக்கக்கூடிய இந்த மண்ணில் நம்ம பிறந்திருக்கோங்கிறதே நமக்கு ஆகச்சிறந்த பெருமை. அதுவும் இந்த மதுரை மண்ணுல மறைந்த தன் மகள் ஜனனிக்காக அடுத்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று அவருடைய உயரிய எண்ணங்களுக்காக தனக்கு சொந்தமான பூர்வீக நிலத்தை 1 ஏக்கர் பூர்வீக நிலத்தை, கிட்டத்தட்ட 7.5 கோடி மதிப்பிலான பூர்வீக நிலத்தை கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரே இந்த மதுரை மண்ணை சேர்ந்த பூரணம் என்ற ஆயி அம்மாள். இவ்வளவு ஏன், ஒரு மனுஷருக்கு 86 வயசு, தன்னுடைய வாழ்நாளில் அவர் சம்பாதித்த ஒட்டுமொத்த பணத்தையும் 1 லட்சம் 2 லட்சம் அல்ல 180 லட்சத்தை மாநகராட்சி அரசு பள்ளிக்கு தானமாக எடுத்து கொடுத்தாரே இந்த மதுரைக்கே பெருமை சேர்த்த வத்தல் வியாபாரி திரு TP ராஜேந்திரன் அவர்கள். இவர்கள் எல்லோரும் வாழுகின்ற இந்த மண்ணிலே நின்று கொண்டு, குறிப்பாக சின்மயா மிஷனினுடைய சின்மயா யுவகேந்திரா, சின்மயா வனஸ்பிரதா, சின்மயா ஸ்வரஞ்சலி, மிக முக்கியமாக பாலவிகார், இப்படி அறச்செயல்கள் செய்வதற்கென்றே பிறப்பெடுத்த இந்த மதுரை மண்ணிலே நின்று கொண்டு அறம் செய்ய விரும்பு என்று பேசுவது எனக்கு மிகுந்த மன மகிழ்வை தருகிறது. அறம்னா என்ன? பொய் சொல்லாம இருக்கிறதா, திருடாம இருக்கிறதா, எது அறம் என்று கேட்ட பொழுது அதுக்கு திருவள்ளுவர் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனசுல அழுக்கில்லாம இருந்தாலே அதுவே ஆகச்சிறந்த அறம் என்றார் திருவள்ளுவர். இப்போ மனசு, நம்ம சுவாமிஜி அவர்களும் அதை தான் சொன்னாங்க, மனசு தூய்மையா இருந்தாலே அதுவே அறம். அடுத்தவர்களுக்கு காசு பணம் கொடுக்கணும், 4 பேருக்கு சாப்பாடு போடணும், இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நினைச்சாலே அது அறம். இதைத்தான் பாரதி அழகாக சொல்லுவார். நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரி, அதுவும் மற்றவர் வாய் சொல் அருளி அப்படின்னு சொல்லுவார். இப்ப காசு பணம் கொடுக்கணுங்கிறத விட நீங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு மனசார நினைச்சாலே அதுவே ஆகச்சிறந்த அறம். இப்ப சமீபத்துல ஒரு செய்தி இருந்தது. மகாராஷ்டிரா மாநிலத்துல பாராமதிங்கிற ஊர், அந்த ஊர்ல ஒரு மாரத்தான் போட்டி நடந்தது. அந்த மாரத்தான் போட்டியில அந்த போட்டியாளர்களும் எல்லாம் அந்த ஷூஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு போட்டிக்கு தயாரா நின்றுட்டு இருந்தப்போ அந்த போட்டியாளர்களுக்கு மத்தியில் ஒரு பெண், 67 வயசு நிரம்பிய ஒரு பெண், முக்கா காலுக்கு சேலை கட்டிட்டு கலைந்த தலையோட சுருக்கமான முகத்தோட காலில் செருப்பு கூட இல்லாம அந்த மாரத்தான் போட்டியை ஓடுறா. மாரத்தான் போட்டினா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்ட பந்தயம் இல்லை, கிலோமீட்டர் கணக்குல ஓடணும். அந்த போட்டியில எல்லா போட்டியாளர்களுக்கும் மத்தியில் அந்த 67 வயது நிரம்பிய அந்த பெண் முதலிடத்தை பெற்றார். எல்லா டிவி சேனல்காரங்களும் அந்த அம்மா கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. எப்படிமா இத்தனை பேருக்கு மத்தியில நீங்க போட்டியில ஓடி ஜெயிச்சீங்கன்னு சொல்லும் பொழுது அதற்கு அந்த பெண் சொன்ன பதில், என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, அவரை எப்படியாவது காப்பாத்தணும், இந்த காசை வச்சுதான் அவரை நான் காப்பாத்தணும், அதனால ஓடி ஜெயிச்சேன்னு சொன்ன அந்த பெண்ணினுடைய பெயர் லதா பகவான். அப்ப 100 பயிற்சி நிறுவனங்களும் 1000 கோச்சுகளும் செய்ய முடியாததை என் கணவரை எப்படியாவது வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு பெண்ணினுடைய வைராக்கியம் ஜெயித்துவிடும். இன்னைக்கு சாதிச்ச யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, என் அம்மாவை எப்படியாவது ஒரு தடவை ஃப்ளைட்ல ஏத்திடணும், எங்க அப்பாவை ஒரு சொந்த வீட்டுல அவர் காலத்துல உட்கார வச்சிடணும், அவர் காலம் முடிகிறதுக்குள்ள அவர் சொந்த வீட்டுல இருக்கணும், இந்த மாதிரியான அடுத்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் எத்தனை தடைகளையும் தாண்டி ஓடக்கூடிய ஒரு வைராக்கியத்தை ஒரு மனிதனுக்கு தர முடியும். ஏன்னா நம்ம வாழணும் நினைச்சு ஓடணும்னா அந்த வேகமும் உத்வேகமும் நமக்கு வராது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் வாழ வேண்டும், நம்மளுடைய அம்மா வாழ வேண்டும், அப்பா வாழ வேண்டும், என்னுடைய குழந்தைகள் வாழ வேண்டும், என்னுடைய கணவரோ மனைவியோ சந்தோஷமா இருக்கணும்னு பிறருக்காக யோசிக்கும் ஒரு மனதால் தான்
எத்தனை தடைகளையும் தாண்டி ஓட முடியும். ஒரு வீட்டுல ஒரு கணவனும் மனைவியும் இருந்தாங்க. வீட்டுல காலிங் பெல் அடிச்சது. வீட்டு வாசல் கதவை திறந்து பார்த்தா அந்த மனைவி வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா ஒரு 3 பெரியவர்கள் நிக்கிறாங்க. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு பெரிய தாடி வச்சுட்டு 3 பெரியவர்கள் நிக்கிறாங்க. ஐயா வாங்க வாங்க உள்ள வாங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே ஒரு பெரியவர் சொல்றார், என்னுடைய பெயர் அறம் அப்படின்றார். பக்கத்துல இருக்கிறவர் சொல்றார், என்னுடைய பெயர் புகழ். 3வதா நிக்கிற பெரியவர் சொல்றார், என்னுடைய பெயர் செல்வம். உடனே எங்க அம்மாவும் 3 பேரும் வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டோன்னே அந்த பெரியவர் சொல்றார், நாங்க 3 பேரும் உள்ள வர மாட்டோம், யாராவது ஒருத்தர் தான் உள்ள வருவோம், நீங்க யாருன்னு முடிவு பண்ணி கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சொன்னோடனே இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. வீட்டுக்குள்ள நடந்து வராங்க. வீட்டுல ஏற்கனவே கெஸ்ட் ஒருத்தர் சோஃபால உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொல்றார், அம்மா இந்த புகழ்னு பேர் வச்சவரை கூப்பிடுங்க, இந்த வீட்டுல எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன் அப்படின்றார். ஆனாலும் அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல. உள்ள நடந்து வராங்க. கிச்சன்ல பணிப்பெண் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொல்றாங்க, செல்வம்னு பேர் வச்சவரை கூப்பிடுங்க, எனக்கு எப்ப காசு வேணும்னாலும் நான் வாங்கிக்கிறதுக்கு உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்பயும் அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல. போய் அவங்களோட கணவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி 3 பேர் வந்திருக்காங்க, நான் யாரை கூப்பிடட்டும்னு சொன்னோடனே கணவர் சொல்றார், அறம்னு பேர் வச்சவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே மனைவி சரி கணவர் சொன்னா சரியா தான் இருக்கும்னு வெளியில போய், ஐயா அறம்னு பேர் வச்சிருக்கீங்களே, நீங்க மட்டும் உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. சொன்னோடனே என்ன ஒரு ஆச்சரியம்னா 3 பேரும் உள்ள வந்தாங்க. எப்படி ஒருத்தர் தானே உள்ள வருவேன்னு சொன்னீங்க, எப்படி 3 பேரும் வந்திருக்கீங்கன்னு கேட்ட பொழுது அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், நீங்கள் புகழ் என்று பெயர் வைத்தவரை அழைத்திருந்தால் புகழ் மட்டும்தான் உள்ளே வந்திருப்பார், செல்வம் என்று பெயர் வைத்தவரை அழைத்திருந்தால் செல்வம் மட்டும்தான் உள்ளே வந்திருப்பார், என்றைக்கு நீங்கள் அறத்தை அழைத்தீர்களோ புகழும் செல்வமும் உங்களை தேடி வரும்னு சொன்னார். எனக்கு தெரிந்த வரையில் இந்த சின்மயா மிஷன் ஆண்டாண்டு காலமாக அறத்தின் வழி நிற்கிறது. அதனால் தான் இன்றைக்கு புகழும் செல்வமும் சின்மயா மிஷனை தேடி வந்திருக்கிறது. ஏன்னா எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் மனசுதான். ஏன்னா புகழ்னு பேர் வச்சிருக்கிறவர் உள்ள கூப்பிட்டுருக்கலாம், செல்வத்தை உள்ள கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் அறத்தின் வழி நிற்க வேண்டும் என்று நம்முடைய மனசு முடிவு செய்ய வேண்டும். இந்த சின்மயா மிஷனோட குரு நம்ம சுவாமி சின்மயானந்தா ஒரு முறை ஃப்ளைட்ல போறார். டெல்லியில இருந்து மும்பைக்கு ஃப்ளைட்ல போறார். மும்பைல ஃப்ளைட் லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இங்க மும்பைல ஒரே பனி மூட்டமா இருக்கு, அதனால ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண முடியாது, திரும்ப டெல்லிக்கு போயிருங்கன்னு சொல்றாங்க. ஃப்ளைட் திரும்ப டெல்லிக்கு வந்துருச்சு. டெல்லியில இறக்குறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு கால் வருது, மும்பைல பனி கிளியர் ஆயிடுச்சு, அதனால திரும்ப மும்பைக்கே வந்துடலாம்னு சொல்றாங்க. உள்ள இருந்த பயணிகளுக்கெல்லாம் கடும் கோபம், எரிச்சல். ஏன்னா டெல்லியில இருந்து மும்பை, மும்பைல இருந்து டெல்லி, திரும்ப டெல்லியில இருந்து மும்பை 3 முறை பயணிச்சுட்டாங்க. எல்லாரும் கடும் கோபத்தோட எரிச்சலோட இருக்கும் போது சுவாமி சின்மயானந்தா மட்டும் ரொம்ப அமைதியா இருந்தார். எப்பவுமே நம்ம கோபமா இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்க அமைதியா இருந்தா நமக்கு இன்னும் கோபம் கூடுதலா வரும். அது இப்படி இவர் மட்டும் அமைதியா இருக்காரு. அப்ப சுவாமி சின்மயானந்தா கிட்ட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் கேட்கிறாரு, உங்களுக்கு கோபமே வரலையா, இத்தனை தடவை நம்ம அங்கேயும் இங்கேயும் அலக்களிக்கிறாங்களே, உங்களுக்கு கோபம் வரலையான்னு கேட்டப்போ சின்மயானந்தா சொல்றார், நம்ம ஒரு தடவை தான் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்தோம், ஆனா 3 முறை ஃப்ளைட்டில் பயணம் செய்திருக்கிறோம், அதை நினைச்சா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையான்னு கேட்டார். இப்ப எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரே மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்குது. ஆனா ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. ஏன்னா பக்கத்து வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவர்களுக்கும் கஷ்டம் இருக்கிறது. நம்ம வீட்டுல நம்ம தான் நல்லா இருக்கோம்னு பக்கத்து வீட்டுக்காரங்க நினைப்பாங்க, ஆனா நமக்கும் கஷ்டம் இருக்கிறது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிறது. ஆனால் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தான் வாழ்க்கை இருக்கிறது. இப்ப நம்ம இன்னைக்கு நல்லா சந்தோஷமா வாழ்றோம்னாலே அதற்கு மிக முக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைத்த நம்முடைய பெற்றோர்கள் தான். உண்மையா இல்லையா? நம்முடைய பெற்றோர்கள் நம்ம சந்தோஷமா வாழணும்னு நினைச்சாங்க. திருமணமான ஒரு பொண்ணுகிட்ட கூப்பிட்டு, உங்களுக்கு உங்க கணவருக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேளுங்களேன், என் கணவருக்கு மெது மெதுன்னு இட்லி வச்சா அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. உங்க மகனுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், அவனுக்கு மொறு தோசை கொடுத்தா அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அவளுக்காகவே நான் செய்ய கத்துக்கிட்டேன். சரிம்மா, உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? திருமணமான எந்த பொண்ணுகிட்ட இருந்தும் இந்த கேள்விக்கு பதிலே வராது. ஏன்னா சாப்பாடு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சூடாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், சாப்பாடு மிச்சம் இருந்தால் மட்டுமே தாய் சாப்பிடுவாள்.
நம்முடைய அப்பாக்களும் அப்படிதான். நம்ம அம்மாக்கள் 365 நாளும் சமையல் அறையிலேயே இருப்பார்கள். ஆனால் அந்த சமையல் அறையில் அவர்கள் ஒரு நாள் கூட அவர்கள் தனக்காக சமைத்ததே இல்லை என்பதுதான் உண்மை. நம்முடைய அப்பாக்களும் ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க, கஷ்டமான வேலைகள் பார்ப்பாங்க, அரபு நாடுகள்ல வெயில கால் கடுக்க நிற்பாங்க. ஆனால் அதில் ஒரு ரூபாய் கூட அவர்கள் தனக்காக சம்பாதித்ததே இல்லை என்பதுதான் உண்மை. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய அம்மாவும் அப்பாவும் நம்ம சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப நம்ம சந்தோஷமா வாழணும்னா அதற்கு அடிப்படை நம்ம பிள்ளைங்க, நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஒரு குடுக்கல் தான். நம்ம அம்மா அப்பா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா நாம நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இப்ப சில பேர் கோவிலுக்கு போவாங்க, கோவிலுக்கு போய் அர்ச்சனை கட்டை கொடுக்கும் பொழுதே சாமி பேர்லயே அர்ச்சனை பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சாமி பேர்ல அர்ச்சனை முடிஞ்சு வெளியில வர்றதுக்குள்ள 10 ரூபாய்க்கு அர்ச்சனை கட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா எனக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும், மகனுக்கு வேலை கிடைக்கணும்னு 10 லட்சத்துக்கு ஒரு லிஸ்ட போட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு நம்ம பேர்லயே அர்ச்சனை பண்ணிடலாம். இப்ப அந்த கோவிலுக்கு போகும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அடிப்படையான ஒரு எண்ணத்தோடு நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். கோவில்ல இருந்து வெளியில வந்த ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு துறவியை பார்த்தார். அந்த துறவிக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தார். ரொம்ப கஷ்டத்துல இருந்த மாதிரி இருந்தது, ஒரு 10 ரூபாய் கொடுத்தார். அவர் ஒரு வியாபாரி. அந்த 10 ரூபாயை கொடுத்துட்டு அவர் கடைக்கு போனார். கடை வச்சிருந்தார், டெக்ஸ்டைல் கடை வச்சிருக்கிறார். அந்த கடைக்கு போனோடனே அன்னைக்கு வியாபாரம் ஓஹோன்னு நடந்தது. அவருடைய தினசரி வழக்கம் இதுதான். டெய்லி காலையில கோவிலுக்கு போவார், சாமி கும்பிடுவார், வெளியில இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற அந்த துறவிக்கு 10 ரூபாய் கொடுப்பார், கடைக்கு போவார், வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இதே மாதிரி கோவில்ல இருந்து வெளியில வர அந்த துறவி எங்கேயோ எஞ்சி போயிட்டு இருக்கிறார். அந்த துறவியை பார்த்தோன்னே சரி நீ வரும் துறவி பின்னாடியே போறார். துறவி அவருடைய குருவை பார்க்கிறார். உடனே இந்த வியாபாரிக்கு என்ன ஒரு எண்ணம்னா, நம்ம துறவிக்கு 10 ரூபாய் கொடுத்தப்பவே நம்ம வியாபாரம் ஓஹோன்னு நடந்தது. இப்ப துறவியோட குருவுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தோம்னா நம்ம வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குருவுக்கு 100 ரூபாய் கொடுக்குறார். கொடுத்துட்டு நேரா கடைக்கு வர, கடையில அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ரைட். இவருக்கு எதுவுமே புரியல. என்னடா துறவிக்கு 10 ரூபாய் கொடுத்தப்பவே நம்ம வியாபாரம் சிறப்பா நடந்தது, குருவுக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்கோம், ஏன் வியாபாரம் நடக்கலன்னு சொல்லி இந்த குருவை போய் பார்க்கிறார். நடந்ததெல்லாம் சொல்றாரு. குரு சொல்றாரு, நீ துறவிக்கு 10 ரூபாய் கொடுத்தன்னா அது அந்த துறவி நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ கொடுத்த. என்னைக்கு நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு குருவுக்கு 100 ரூபாய் கொடுத்தியோ அன்னைக்கே உன்னுடைய வியாபாரம் முடங்கி விடும்னு சொன்னார். அப்ப நம்ம பிறருக்கு நல்லது செய்யறோம்னா நம்மளோட புண்ணிய கணக்குல எழுதுவாங்க, நம்ம நல்லா இருப்போம், நம்ம கஷ்டத்துல இருந்தா நமக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாம அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம நல்லது செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். ஏன்னா யாராவது உதவின்னு வந்து கேட்டா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், காசு பணத்தை கொடுப்போம். இல்லைன்னா ரொம்ப மனசு வருத்தமா இருந்தா காதுல கையில போட்டிருக்கத கூட கழட்டி கொடுப்போம். இல்ல கூடவே கூட்டிட்டு போய் ஒரு வேலை கூட வாங்கி கொடுப்போம். ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மனுஷன் உட்கார்ந்து அழுதுட்டே இருக்காரு. ஒரு டாக்டர் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னம்மா ஏப்பா அழுகிற அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் சொல்றான், எனக்கு சிறுநீரகம் பாதிச்சிருச்சு, இதுக்கு மேல நான் உயிர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இந்த மேல எனக்கு டயாலிசிஸும் பண்ண முடியாதான், அதனால நான் இறக்கும் தருவாயில் இருக்கிறேன் என்று அந்த இளைஞன் கண்ணீர் விடுகிறார். இதை கேட்டோன்ன உறவு கிடையாது, தன்னுடைய குடும்பம் கிடையாது, ஆனா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த இளைஞனுக்கு தன்னுடைய சிறுநீரகத்தையே தானமாக கொடுத்த பெண்மணியின் பெயர் உமா பிரேமன். இது உண்மையாக நடந்த செய்தி. அந்த இளைஞருடைய பெயர் சலீம். இந்த செய்தி நிலாச்சோறு என்ற புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் தேவன் கேட்கும் போது இது நமக்கு வேணுமே, ஒருவேளை கொடுத்துட்டா நம்ம உடல்நிலை என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்கிறோம்ல, அதுதான் உண்மையான அறம். நமக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சா அது அறம் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம மனசார நினைக்கணும். இப்போ ஒரு பூங்கால ஒரு இளைஞன் உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துருக்கும் போது ஒருத்தர், ஒரு வயசானவர் வரார். வந்தோடனே அந்த இளைஞன் அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். அந்த இளைஞரை பார்த்தோடனே இந்த பெரியவர் கேட்கிறார், ஏன்பா அழுகிற அப்படின்னோடனே, வியாபாரம் ரொம்ப நொடிஞ்சு போச்சு, அதனால என்னால இதுக்கு மேல வாழவே முடியல, எங்க அப்பா என்னை நம்பி நிறைய காசு கொடுத்துட்டாங்க, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, அதனால நான் தற்கொலை செய்ய போறேன்னு அந்த இளைஞர் சொல்றார். சொன்னோடனே இந்த பெரியவருக்கு கொஞ்சம் கூட அப்படியே மனசு கேட்கவே இல்லை.
உடனே டக்குன்னு தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் எடுத்து அந்த இளைஞர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த இளைஞனுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம், முன்பின் தெரியாத ஒருத்தருக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு செக் எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த இளைஞருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. ஏன்னா யாருமே தன்னை நம்பி காசு கொடுக்கல, ஆனா இந்த பெரியவர் 15 லட்சம் கொடுத்திருக்கிறார். நானே என்னை நம்பாம தற்கொலை செஞ்சுக்கலாம்னு நினைக்கும் பொழுது இந்த பெரியவர் எனக்கு 15 லட்சம் கொடுத்திருக்கிறாருல்ல, அதுக்காகவே நான் வாழணும்னு அவன் திரும்பி வியாபாரம் செய்ய போறான். இப்ப இந்த பெரியவர் சொல்றார், 6 மாசம் கழிச்சு இதே பூங்காவுக்கு நான் வரேன், இந்த 15 லட்சத்தை நீ கண்டிப்பா உன் வியாபாரத்துல நீ எடுத்துருவ, அந்த 15 லட்சத்தை நீ அப்ப எனக்கு திருப்பி கொடுப்பா போதும்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு 6 மாசம் போகுது. அந்த இளைஞர் நல்லா வியாபாரம் பண்றாரு, நல்லா சம்பாதிச்சாரு. ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை, தன்னை நம்பி 15 லட்சம் ஒருத்தர் யாருன்னே தெரியாதவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையே அவருக்கு வேகமாக ஓடுவதற்கான ஊண்டுதலை தருகிறது. 6 மாசம் கழிச்சு அவர் திரும்ப அந்த பூங்காவுக்கு வரார். ஆனா அந்த பெரியவரை சுத்தி சுத்தி தேடுறார், எங்கேயுமே காணோம். அங்க இருந்த ஒரு டீ கடைக்காரர்கிட்ட இந்த பையன் போய் கேட்கிறான், இங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருந்தாரே, நீங்க பாத்தீங்களா? எனக்கு செக்கு கூட எழுதி கொடுத்தாரு, 15 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்தாரு, அவர் எங்க? நான் திரும்ப அந்த காசு அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டப்ப அந்த டீ கடைக்காரர் சொன்னார், அவர்கிட்ட 15 ரூபாய் கூட காசு இல்லப்பா, அவர் இந்த பூங்கால தான் உட்கார்ந்து யாசகம் கேட்டுட்டு இருப்பாரு, உன்னை பார்த்தோன்னே பாவமா இருக்கேன்னு 15 லட்சம் ரூபாய் செக் எழுதி கொடுத்தாரு, அவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டும் இல்ல, அந்த செக் புக்கு அவரோடதும் இல்லைன்னு சொன்னார். அப்பதான் அந்த இளைஞருக்கு தோணுச்சு, யாரோ ஒரு பெரியவர் நம்ம மேல நம்பிக்கை வச்சு 15 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய ஒரு ஊந்துதலை தருகிறது. நம்மகிட்ட காசு இருக்கோ இல்லையோ, அந்த பெரியவர்கிட்ட காசு இல்ல, 15 ரூபாய் கூட இல்ல, ஆனா காசு இருக்கோ இல்லையோ அந்த இளைஞன் வாழ்வதற்கான நம்பிக்கையை கொடுத்தாருல்ல, அதுதான் அறம். ஏன்னா காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை, பிறர் வாழ வேண்டும் என்ற எண்ணமே அறம் என்றுதான் எல்லா இலக்கியங்களும் எல்லா இதிகாசங்களும் சொல்லுகிறது. இப்ப சமீபத்துல நடந்த ஒரு செய்தி, தாய்லாந்துல காயோய் நேஷனல் பார்க்னு ஒரு நேஷனல் பார்க், அந்த நேஷனல் பார்க்ல ஒரு நீர்வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 492 அடி உள்ள ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியில அந்த நேஷனல் பார்க்ல இருக்கிற யானைகள்லாம் அங்க மேல வந்து தண்ணி குடிக்கும். தண்ணி குடிக்கும் போது ஒரு குட்டி யானை தவறி அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து கீழே விழுந்தது. இதை பார்த்தோன்னே அம்மா யானை வேகமா பதட்டப்பட்டு அந்த குட்டி யானையை காப்பாற்ற போய் அந்த அம்மா யானையும் அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து கீழே விழுந்துருது. இது ஒரு ஆச்சரியமான செய்தி கிடையாது, ஏன்னா குட்டி யானையை காப்பாற்ற தாய் யானை ஓடி வருவது ஆச்சரியமான செய்தி கிடையாது. ஆனால் அந்த ஒரே நேரத்தில் அந்த ஒரே இடத்தில் ஒரு யானையை காப்பாற்ற இன்னொரு யானையாக, ஒரே குடும்பம் கிடையாது, உறவு கிடையாது, ஆனால் ஒரு யானையை காப்பாற்ற இன்னொரு யானையாக 11 யானைகள் அதே இடத்தில் உயிரை விட்டு இருக்கிறது. அப்ப யானையே யாருன்னு தெரியாத இன்னொரு யானையை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரையே விடுதுனா, பிறரை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் எந்த எல்லைக்கு வேண்டுமானால் செல்ல வேண்டும் என்பதுதான் நாம் இந்த காட்சியிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். இப்ப நம்ம யாருனாலுமே, இப்ப நம்ம மேடமே வேகமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, போகும்போது ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம், போலேன்னா வேலையே போயிடும், 5 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போயே ஆகணும். இப்படி வேகமா போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது. ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஒதுங்கி வழி விட்டுறாங்க மேடம். நம்ம ஊரோட நியதி அதுதான், எவ்வளோ வேகமா போயிட்டு இருந்தாலும், எவ்வளோ நமக்காகவே நாம் நினைத்து ஓடிக்கொண்டிருந்தாலும், ஒரே ஒரு ஆம்புலன்ஸோட சத்தம் கேட்டா இன்னைக்கு வரைக்கும் லாரி ஓட்டுறவர்ல இருந்து சைக்கிள் ஓட்டுற வரைக்கும் ஒதுங்கி வழி விடுறோமே, அந்த ஈரம் தான் நம்முடைய மண்ணிலே இன்றைக்கும் நிலைத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம மனதின் வழியாக வாழ்பவர்கள், மூளையின் வழியா நம்ம செயல்படணும்னு எத்தனையோ வெளியில இருந்து நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லலாம், ஆனா நாம் அடிப்படையில் மனதின் வழியாக செயல்படுபவர்கள். அதனால் தான் நம்முடைய பெயரே மனிதர்கள். இப்ப நம்ம சின்மயா மிஷனோட டேக்லைனே நான் வந்து நேத்து தான் பார்த்தேன். நான் அந்த டேக்லைனை பார்த்தது கிடையாது, ஆனா சின்மயா மிஷனை பத்தி எனக்கு நிறைய தெரியும். கீதா சாண்டிங் காம்படிஷன்ல கூட நான் நிறைய முறை பங்கேற்று இருந்திருக்கேன். ஆனா எனக்கு என்னவோ இது வரைக்கும் நான் அதுல பரிசு வாங்கினதே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் எங்க ஸ்கூல்ல இருந்து அந்த காம்படிஷன்ல நான் போய் பங்கேற்றுவேன். ஏதோ 10 ஸ்லோகம் சொல்லுவாங்க, 10 முடியலனாலும் ஒரு 3-4 இதை சாக்கு வச்சு படிப்போமேங்கிறதுக்காக 4 ஸ்லோகம் படிச்சுட்டு, ஏன்னா எங்களோட பள்ளியில் எப்படின்னா பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
பரிசு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் எங்கள் மேடம் கிட்ட போய் சொல்லுவேன், மேம் நான் 4 ஸ்லோகம் தான் மேம் படிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். பரவாயில்லம்மா அந்த 4 ஸ்லோகத்தை போய் சொல்லுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நான் ஒரு 4 சின்மயா மிஷனோட பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், ஸ்லோகா ரிசைட்டிங் காம்படிஷனுக்கு 4 பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். அதனால இந்த மாதிரி இப்போ அவங்க சொன்ன ஸ்லோகம்னா 2-3 ஸ்லோகம் என்னுடைய ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ஸ்லோகம். இப்போ இந்த 4 ஸ்லோகம் படிச்சதே நம்மளுக்கு வாழ்க்கையில இவ்வளோ சந்தோஷத்தை தருது அப்படின்னா நிச்சயமாக வெளியில போகும்போது இன்னைக்கு வெளியிட்டாங்கல்ல அந்த புத்தகத்தை நான் வாங்கி கொண்டு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா எல்லா விதமான அறிவும் எல்லா புத்தகத்திலையும் சேர்த்து படிச்சாதான் கிடைக்கும். நான் தமிழை மட்டும்தான் படிப்பேன், திருமுறையை மட்டும்தான் படிப்பேங்கிறத விட, ஏன்னா கீதையில அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வாழ்க்கை வாழ்வதற்கான நெறிமுறைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் நிச்சயமாக வாங்கி படிக்க வேண்டும். நானும் இன்னைக்கு வாங்கி படிச்சிருவேன். இப்போ சின்மயா மிஷனோட டேக்லைனை நான் பார்த்தேன், டு கிவ் மேக்ஸிமம் ஹாப்பினஸ் டு மேக்ஸிமம் பீப்புள் ஃபார் மேக்ஸிமம் டைம். அதாவது யூஸ்வலாக என்ன டேக்லைன் வச்சிருப்பாங்கன்னா, நான் வந்து பீப்புளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும், வாண்ட் டு கிவ் ஹாப்பினஸ் டு பீப்புள், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் டு கிவ் மேக்ஸிமம் ஹாப்பினஸ் டு மேக்ஸிமம் பீப்புள், அந்த மேக்ஸிமம்ங்கிற வார்த்தை தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் தருகிறது. ஏன்னா மேக்ஸிமம் எப்படி டுமாரோ நெவர் கம்ஸ்ன்னு சொல்கிறோமோ, மேக்ஸிமம்ங்கிற ஒரு அந்த அட்டைன்மெண்ட் வரவே வராது. அதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். அதற்கான அடித்தளமாகத்தான் இந்த டேக்லைன் இங்கே ரொம்ப அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சேவைக்கு பொருத்தமான டேக்லைனாக இந்த டேக்லைன் இருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே வயசானதுக்கு அப்புறம் ரொம்ப சோகம் தரக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு, எல்லாருக்கும் இல்லைனாலும் நிறைய பேருக்கு சோகம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம தலையில வரக்கூடிய நரை. அந்த நரையை இயற்கையின் கொடையாக வைத்திருப்பவர்கள் சில பேர் தான். அந்த மேடம் கூட பாருங்கன்னு தலையை காட்டுறாங்க. அந்த நரை வந்து எல்லாருக்குமே ஒரு சோகத்தை தரும். ஏன்னா நமக்கு வயசாயிருச்சே அப்படின்னு ஒரு சோகத்தை தரும். ஆனா சங்க இலக்கியத்துல ஒருத்தருக்கு நரைமுடியே வரலையாம். எவ்வளவு வயசானாலும் அவருக்கு ஒரு முடி கூட நரைக்கல. அந்த மனிதருடைய பெயர் பிசிராந்தையார். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, எல்லா மக்களும் கேட்கிறாங்க, எப்படி உனக்கு இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் கூட ஒரு நரைமுடி கூட வரலையேன்னு கேட்டப்போ அதுக்கு பிசிராந்தையார் பதில் சொல்லுகிறார், மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்டனையர் என் இளையரும், வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும், அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் யான் வாழும் ஊரேன்ற. அதாவது என்னன்னா, என்னுடைய மனைவி ரொம்ப நல்லவங்க, எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, யான் கண்டனையர் என் இளையரும், நான் என்ன நடக்கணும்னு நினைக்கிறேனோ, நான் காட்சியா பார்க்குறேனோ அதை செஞ்சு முடிச்சிடுறவங்க என்னுடைய இளையர்கள், அதாவது என்னுடைய ஊழியர்கள், எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அரசனும் அல்லவை செய்யான் காக்கும், அரசனும் நல்லதுதான் செய்வாரு. அதை விட மிக முக்கியமா கொள்கை சான்றோர் யான் வாழும் ஊரே, நான் வாழ்ற ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்றேன். இது சாத்தியமா? மனைவி நல்லவங்களா இருக்கிறது சாத்தியம், கீழே வேலை பார்க்குறவங்க நல்லவங்களா இருக்கிறது சாத்தியம். ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன், அதனால எனக்கு முடி நரைக்கலன்னு சொல்றேன். இங்கதான் நம்ம பிசிராந்தையாரோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நம்ம யோசிக்கணும். ஏன்னா யாருமே முழுசா நல்லவங்க கிடையாது, யாருமே 100% நல்லவங்க இருக்கவே முடியாது. எல்லார்கிட்டையும் கொஞ்சம் நல்ல எண்ணமும் இருக்கும், தீய எண்ணமும் இருக்கும். அப்ப எல்லார்கிட்டையும் இருக்கிற நல்ல எண்ணத்தை மட்டுமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும். இதுதான் அடிப்படை. ஒருத்தர் வீட்டு வாசல் வெளியில எழுத்து வீட்டுக்காரர் கதவை திறந்தா கூட ஏன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கூட டக்குன்னு நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் யோசனை இருக்கு. ஏன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கண்ணு போட்டுட்டாருன்னா, அதனால நல்லா இருக்கேன்னு சொல்றத விட நல்லா இருக்கேன் ஏதோ இந்த ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, உங்க புண்ணியத்துல ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருவேளை நான் நல்லா இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா வெளிப்படையா சொல்லிட்டு அவர் கண்ணு போட்டுட்டாருன்னா, இப்ப எல்லாரையுமே ஒரு தீய எண்ணத்தோடயே இருப்பாங்களோங்கிற பார்வையிலேயே நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம், எழுத்த வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணு நடக்குதுன்னா வேற மாதிரி பார்ப்போம். இப்ப நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டம் வந்தா என்ன சொல்லுவோம்? நல்லவர் ஆண்டவர் சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாருன்னு. ஆனா எழுத்து வீட்டுக்காரங்களுக்கு அதே கஷ்டம் வருதுன்னா என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா ஆடினா நல்லா வேணும் அப்படின்னு நினைப்போம். இதே நம்மளுக்கு நல்லது நடந்தா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு, நான் நல்லவன் இல்லை அதனால என் கடவுள் கண்ணை திறந்துட்டாருப்பா. இதே எழுத்து வீட்டுக்காரருக்கு நல்லது நடந்தா அந்த
அந்த கடவுளுக்கெல்லாம் கண்ணே இல்லையா? அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு இவ்வளோ நல்லது கொடுக்குறாரே. அப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்தா நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம், எழுத்த வீட்டுக்காரங்களுக்கு நடந்தா வேற மாதிரி பார்ப்போம். அதைதான் இந்த பிசிராந்தையார் சொல்லுகிறார். எல்லாரும் நல்லவங்க, நீங்க முதல்ல நம்புங்க. நம்ம வாழ்க்கையில ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாரும் நல்லவங்க நம்ம நினைக்கணும். இப்ப சமீபத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி மரியா என்ற அம்மையார், அந்த USA சார்ந்த அம்மையார் 117 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்ட்ல அதிக நாள் வாழ்ந்த ஒரு அம்மையார் என்று அவருடைய பெயர் வந்திருக்கிறது. அவர்கிட்ட போய் பேட்டி கேட்கிறாங்க. ஏன்னா இது சங்க இலக்கியமோட ரொம்ப பழைய காலத்துல வேணா இது சாத்தியம், இன்னைக்கு யார் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது இன்னைக்கு சமீபத்துல நடந்த சம்பவம். அந்த மரியா அம்மையார் கிட்ட போய் கேட்கிறாங்க. கேட்டோடனே மரியா அம்மையார் சொல்றாங்க, எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இறப்பே வராதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு ஒரு நரைமுடி கூட வரக்கூடாது என்றால், நமக்கு இறப்பே வரக்கூடாது என்றால் அடிப்படையில் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். எப்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும்? நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லவங்க, நம்ம நல்லதுக்காக தான் பண்றாங்கன்னு நினைச்சா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். அதுதான் நம் வாழ்க்கையினுடைய அடிப்படை. இப்ப எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பணும். வேகமா ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறதுல யார் உலக சாதனை படைச்சது? ஹுசைன் போல்ட். இந்த ஹுசைன் போல்ட் தான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை 9.58 செகண்ட்ல கடந்தார். அவர் தான் உலக சாதனை படைச்சார். ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடி டாக்டர் கோவிந்த் நந்தகுமார் என்ற ஒருத்தர், பெங்களூரை சேர்ந்த கோவிந்த் நந்தகுமார், ஒரு சர்ஜரி, அவர் ஒரு டாக்டர், கால் பிளாடர் சர்ஜரி தன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல ஸ்கெடியூல் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான எமர்ஜென்சி சர்ஜரி. அந்த சர்ஜரியை பண்ணலன்னா அந்த பேஷண்ட்டுக்கு உயிரே போயிடும். அப்படி ஒரு சர்ஜரியை காலையில 11:30 மணிக்கு அவர் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காரு. பெங்களூர்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு டிராஃபிக் இருக்கும்னு. அப்ப எப்பயுமே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். ஆனா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுவோன்றதுக்காக 10:30 மணிக்கே வீட்டுல இருந்து கிளம்புறாரு. 10:30 மணிக்கே கிளம்பி போகும்போது கடுமையான டிராஃபிக். இந்த டிராஃபிக்ல நிக்கிறாரு. அவரும் கூகுள் மேப்ஸை போட்டு பாக்குறாரு. அதே டைம் காட்டிட்டே இருக்கு, கொஞ்சம் கூட கார் நகரவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமும் யோசிக்காம அந்த டாக்டர் பாக்குறாரு, இன்னும் ஹாஸ்பிட்டல் 3 கிலோமீட்டர்ல இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம டாக்டர் கோவிந்த் நந்தகுமார் காரை விட்டு கீழே இறங்குறாரு. டிரைவர்கிட்ட காரை கொடுத்துட்டு அந்த 3 கிலோமீட்டரை, அந்த சிக்னல்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வேண்டிய அந்த 3 கிலோமீட்டரை 20 நிமிஷத்துல ஓடியே கிடக்கிறார். ஹுசைன் போல்ட் பதக்கத்திற்காக ஓடினார். அவர் ஓடியதை விட டாக்டர் நந்தகுமார் 3 கிலோமீட்டரை அவர் ஓடுவதற்கு 20 நிமிஷமா இருக்கலாம். ஆனால் அந்த பதக்கத்தை விட இவர் உயிரை காப்பாற்ற ஓடினார் இல்லையா, அதுதான் நிறைவான ஓட்டம். ஹுசைன் போல்ட் விரைவாக ஓடி இருக்கலாம், ஆனால் டாக்டர் கோவிந்த் நந்தகுமார் தான் நிறைவாக ஓடி இருக்கிறார். இப்படி நாம் வாழ்க்கையில் ஓடும் ஓட்டம் எல்லாம் நிறைவாக ஓட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு காலையில யோகா கிளாஸ்க்கு கிளம்பி போகும்போதே நிறைய பேர் நேராச்சு அவசரம் வந்துருவாங்க, யோகா மேடம் வந்துருவாங்க, யோகா கிளாஸுக்கு கிளம்பி போகும்போது கூட அவசரமா கிளம்பி போறாங்க. ஏன்னா வாழ்க்கையில வேகமா ஓட வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் விரைவாக ஓடுவதை விட நாம் எவ்வளவு நிறைவாக ஓடுகிறோம் என்பதுதான் நமக்கு மன நிறைவை தரும். நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா நான் எப்பவுமே பேசும்போது இப்ப சமீபத்தில் நடந்த செய்திகளை சேகரித்து சொல்வதுண்டு. ஏன்னா அதுதான் நமக்கு ரிலேட் ஆகும். இப்படி உலகத்துல சமகாலத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் இப்படியும் இருக்கிறார்கள் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூ, நம்ம எல்லாருக்குமே தெரியும், திரைப்பட நடிகர், மலையாளத்தினுடைய சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள். மம்முட்டி அவருடைய இன்டர்வியூல போய் கேட்கிறாங்க, உங்களுக்கு எது அதிக சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு கேட்டாங்க. கேட்டோடனே மம்முட்டி சொன்னார், நான் ஒரு நாள் வேகமா போயிட்டு இருந்தேன், ஷூட்டிங்காக, படப்பிடிப்புக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வயசானவர் வந்தார், தன்னுடைய குழந்தையை கையில தூக்கிட்டு வந்தார். அந்த குழந்தைய பார்த்தோன்னே சரி ரொம்ப உடம்பு சரியில்லை போலன்னு காரை நிப்பாட்டினேன். அந்த பெரியவர் சொன்னார், பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை கொண்டு போய் விட்டுறீங்களான்னு கேட்டார். உடனே மம்முட்டி கொஞ்சமும் யோசிக்காம சரி பெரியவரே கார்ல ஏறிக்கிங்கன்னு சொன்னார். சொன்ன உடனே மம்முட்டி இந்த பையன் உயிர் பிழைச்சிடணும் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சா கூட இவருக்கு நம்மளை யாருன்னே தெரியலையே நினைச்சிட்டே கார் ஓட்டுறார். ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. அந்த பெரியவர் குழந்தைய தூக்கிட்டு உள்ள போயிட்டார், எதுவுமே சொல்லல, உள்ள போயிட்டார். உள்ள போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்தார். குழந்தை பொழைச்சுக்குவான்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப நன்றின்னு சொன்னார். மம்முட்டிக்கு அப்பையும் சந்தேகம், என்னடா நம்ம இவ்வளவு பெரிய பிரபலம், நம்மள இவருக்கு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த பெரியவர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து
ஒரு கிழிஞ்ச 2 ரூபாய் நோட் எடுத்து மம்முட்டிட்ட கொடுத்தார். தம்பி போற வழியில எங்கேயாவது டீ வாங்கி சாப்பிடுப்பான்னு சொன்னார். மம்முட்டி அந்த பேட்டியிலே சொல்கிறார், நான் மிகப்பெரிய பிரபலம் என்பதை விட, நான் வாங்கிய தேசிய விருதுகளை விட அந்த கிழிந்த 2 ரூபாய் நோட்டு தான் எனக்கு அதிக மனமகிழ்வை தந்ததுன்னு சொன்னார். இப்ப என்னதான் நாம் பிறருக்காக நமக்காக வாழணும், நாம் பிரபலமாக இருக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருந்தாலும் கூட பிறருக்காக வாழ்வதிலே தான் மன மகிழ்ச்சி இருக்கிறது. எல்லோரும் வாழும் காலமெல்லாம் அறம் செய்ய விரும்புவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வாக்கில் சொல்லுவோம். அடியோட ஆரம்பித்தார், எங்கே அடி வாங்கினார், சின்மயா மிஷனின் ஒரு வேல்யூ கேம்ப்க்கு வந்ததை பற்றி சொல்லி தொடங்கி வாழ்க்கையின் அடிப்படையோட என்ன இருக்கணும், அடிப்படைக்கு நல்ல மனதோட ஒரு பாசிட்டிவிட்டியோட எல்லோரையும் மறைவடைத்து வாழ வேண்டும் என்று நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இன் டே டு டே லைஃப் அதையும் அழகாக எடுத்து உரைத்து நல்ல ஒரு குரல் வளம், அழகாக தமிழ் கொஞ்சுகிறது. வெரி யங் என்டர்பிரைசிங் பர்சன். அழகாக மேடையை அலங்கரித்தீர்கள் அம்மா. அண்ட் sincere prayers to Pujya Gurudev Swami Chinmayanand ji and to our Swamiji also for many more such beautiful stages for you. And on behalf of Chinmaya Mission Gurudev, we would like to honor her. Please give her a big hand, audience.